இன்றைய முதல்வர் அண்ணன் திரு விஜய் அவர்களுக்கு எனது வணக்கமும் அன்பும். அண்ணா, நீங்கள் நேற்றுக்கு வந்து லயோலா மணி என்ற ஒரு தம்பிக்கு அரசு பணி கொடுத்துருக்கீங்க. அது தனிப்பட்ட முறையில் கொடுக்கலாம், ஒரு முதல்வராகிய யார் வேணாலும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. அது உங்கள் தனிப்பட்ட கருத்தாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும். ஆனால் 4 நாளைக்கு முன்னாடி கரூரில் 31 பேருக்கு அரசு வேலை கொடுத்துருக்கீங்க. அது ரொம்ப தப்பு. ஏன் அதை நான் தப்புன்னு சொல்கிறேன்னா, படிச்சுட்டு எவ்வளோ படிப்பு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு அவங்க அம்மா அப்பா கஷ்டத்தெல்லாம் வாங்கி அந்த படிப்பை படிச்சுட்டு அவங்க அம்மாவுடைய தாலியை கொண்டு அடகு வச்சு படிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் பல கனவுகள், பல ஆசைகள் இருக்குது, நம்ம அரசாங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலையை நீங்கள் ஈஸியாக தூக்கி கரூரில் கொடுத்துருக்கீங்க. அந்த கரூரில் வந்து உங்கள் பிரச்சனைக்காக வந்தவங்க, உங்களை பார்க்க வந்தவங்க, அது உங்களோட பிரச்சனை. நீங்கள் 20 லட்ச ரூபா நிதி கொடுத்துருக்கீங்க. அன்றைக்கு முதல்வராக இருந்த ஐயா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. இன்னும் இதர கட்சி சார்ந்தவங்க காசு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது ஓகே, அது நியாயமான விஷயம். உங்களுடைய இதுக்கு வந்ததுக்காக பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் 20 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க, அது ஓகே. நீங்கள் இன்னும் கூட உங்களுடைய பணத்தை எடுத்து நீங்கள் 20 லட்ச ரூபா கொடுக்கலாம். அது நாங்கள் யாருமே கேட்க போகிறது இல்லை. அரசாங்க வேலைன்றது எங்களுடைய பொது சொத்து. நீங்கள் எவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்கீங்க, நாங்கள் அரசாங்க பணத்தை தொடமாட்டோம், தொட்டவனை விட மாட்டோம், தொடமாட்டோம், அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இது யாருடையதை தொட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்க? கரூர் சம்பவத்தில் வந்து நடந்தது சூழ்ச்சின்னு சொல்கிறீங்க. அதுக்கு தனியாக ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணுங்க. எல்லா சட்டமும் உங்கள்கிட்ட இருக்குது, எல்லா அதிகாரமும் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் இன்றைக்கி முதல்வர், அதனால் எல்லா விஷயமும் பண்ணுறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது. அதை முயற்சி பண்ணுங்கள். யாரால இந்த சம்பவம் நடந்தது அப்படின்ட்டு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. இன்றைக்கி நீங்கள் முதலமைச்சர் ஆனதுனால அந்த 41 பேர் இறந்தாங்க. இப்போ நீங்கள் 31 பேருக்கு அரசு பணி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் முதல்வர் ஆகலைன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? இந்த வேலையை கொடுத்துருக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்படின்ற இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி, எதை வச்சு, எதன் அடிப்படையில் இந்த வேலையை கொடுத்துருக்கீங்க? நீங்கள் இவங்களுக்கு இன்னொரு 20 லட்ச ரூபா கொடுத்துருந்தாலோ, இல்லை அது அரசாங்க பணம், உங்களுடைய சொந்த பணம் இல்லைனாலும் அரசாங்க பணத்தை எடுத்து கொடுத்துருந்தா கூட அது சந்தோஷம்தான். அவங்க பிள்ளைய இழந்தவங்க, அவங்களுக்கு நாங்கள் கொடுத்தோன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறது ஓகே. ஆனால் எவ்வளவோ சின்ன சின்ன பிள்ளைங்க ஆரம்ப காலத்துலேருந்து நான் இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும், அரசு பணி வேணும், விழுந்து விழுந்து படித்து அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் எழுதி எல்லா இடத்துலையுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கலன்னா அப்போ அதுங்களுடைய மன வருத்தத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தானா? யாருமே கஷ்டப்படாதவங்க இல்லை, எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான். சிறு வயசுலேருந்து கனவோடு இருக்கிறவங்க தான். எவ்வளோ மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. என்னோட கையில் இருக்கிறது என்னென்னா, 2003 மாற்றுத்திறனாளிகளுக்கான நிரந்தர பணி வேணும், அரசாங்க பணி வேணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அந்த வேலை. கோட்டையில் எவ்வளோ இன்றைக்கி அவங்க கூட நான் எவ்வளோ நாள் போராடி இருக்கேன். அவங்களாம் இப்போ எவ்வளோ மன வேதனையில் இருப்பாங்க. ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டன்றது நார்மலான நம்மளுக்கு தெரியாது, அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் தெரியும். நீங்கள் பொசுக்குன்னு தூக்கி போய் அந்த வேலையை 31 பேருக்கு கொடுத்தது ரொம்ப தப்புண்ணே. தயவுசெய்து இந்த வேலையை நீங்கள் வந்து அங்கீகாரம் கிடையாதுன்னு சொன்னாலும் ஒரு குறைஞ்சபட்ச வருஷத்துக்கு அப்புறம் அது அங்கீகரிக்கப்படும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அந்த வேலையை நீங்கள் ரத்து செய்யணும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.